மொபைல் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கைக்காக இந்த பதிவு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வந்திருந்தாரு, கோயம்புத்தூர்கார். அவர் வந்துட்டு, சார் இந்த மாதிரி மொபைலில் இருக்க டிஸ்பிளேல ஒரு இடத்துல ஒரு மாதிரி கிரீன் கலரில் இருக்குது, இது எதனால வந்திருக்கும், என்ன பிரச்சனைன்னு கேட்டிருந்தாரு. அப்புறம் தான் சொன்னேன், அதில் இருக்க டிஸ்பிளேல வந்து டேமேஜ். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மொபைலில் இருக்க ஸ்க்ரீனை வந்து ரொம்ப ஓவராக அமுக்கும் போதோ இல்லை ஏதாவது ஒரு அடிப்படும் போதோ அந்த இடத்துல வந்து டாட் விழுகும். பிளாக் கலர் டாட் இல்லைன்னா க்ரீன் கலர் இந்த மாதிரி கலரை விழுகும். அப்படி கலர் அடிச்சிருச்சு அப்படின்னா அந்த டிஸ்பிளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் ஃபுல்லாகி வேஸ்ட்டாக போயிடும். ஓஎல்இடி ஸ்க்ரீனில் இது நிறையா வரும். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஓஎல்இடி ஸ்க்ரீனுக்கும் நார்மல் ஸ்க்ரீனுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, நம்ம விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறுன்னு இல்லை, அவருக்கு தெரியல. ஆல்ரெடி இந்த மாதிரி டெம்பர் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. இது நல்ல திக்னஸ், இதை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். இந்த டெம்பர் போட்டிருந்தா இப்போ அவருக்கு அந்த டிஸ்பிளேல வந்து அந்த இஷ்யூ வந்திருக்காது. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த டெம்பர் கிராக் பண்ணப்ப நண்பருடைய சேர்ந்து ஏதோ ஒரு மொபைல் வாங்க போன இடத்துல அங்கே கேன்வாஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி கேன்வாஸ் பண்ணியிருக்காங்கன்னா, சார் லேட்டஸ்ட் டெம்பர் சார், ரொம்ப லைஃப் இருக்கும், சேஃப்டியாக இருக்கும், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இவரும் என்ன பண்ணியிருக்காரு, சரி நல்லா இருக்குமாக்குன்னு சொல்லிட்டு அவருடைய இந்த டெம்பர் கிராக் இருந்ததுனால அதை கழட்டி போட்டுட்டு புது டெம்பர் போட சொன்னதுக்கு மிஷினில் வச்சு இந்த மாதிரியான பேப்பரை கட் பண்ணி மேலே ஒட்டியிருக்காங்க. என்ன சொல்லி ஒட்டியிருக்காங்கன்னா, இது அடித்தாங்கும், எவ்வளோ நாளும் லைஃப் இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிளாஸ்டிக் தான், ரப்பர் பிளாஸ்டிக். இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து அவர் டெம்பர் கிளாஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. இது ஆக்சுவலி டெம்பர் கிடையாது, இது ஒரு வெறும் பேப்பர் தான். இப்போ பிளாஸ்டிக்கும் கிளாஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா இது மேலே ஒரு பொருளை எரிஞ்சோம்னா அந்த கிளாஸ் என்ன பண்ணால் அடியை வந்து கிட்டத்தட்ட 80% எடுத்துக்கும். எடுத்துட்டு அந்த 20% தான் உள்ள இருக்கிற இடத்துல லேசாக லைட்டாக அழுத்தமாக தான் கொடுக்கும். அதுவும் ரொம்ப விழுகாது, லைட்டாக அழுத்தம் கொடுக்கும். இந்த ஃபோர்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஆனால் இந்த பிளாஸ்டிக் பேப்பர் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எரியுறீங்க பார்த்தீங்களா, வாங்கி அப்படியே அங்கே கோர்த்து விட்டு போயிடும். ஸோ இதில் எதுவுமே தெரியாது, உடஞ்சதுக்கான அடையாளமோ குத்துனதுக்கான அடையாளமோ எதுவுமே இருக்காது. ஆனால் இது வந்து ஒட்டுறதே வேஸ்ட். இதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து ஒட்டுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் மொபைலில் வந்து சீக்கிரமே டேமேஜ் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். இதை போட்டுட்டு இதுக்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்றீங்க, 500 ரூபாய் 550 ரூபாய் வாங்கியிருக்காங்க, 500 நினைக்கிறேன். அவர் சொல்கிறாரு, சார் இந்த டெம்பருக்கு 500 வாங்கிட்டாங்க சார். இது அப்படி கிடையாது. இதில் அடி விழுந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராக் ஆகிறது இந்த டிஸ்பிளே தான் கிராக் ஆகும். இதில் இருக்குது, அதாவது டிஸ்பிளேன்றது இந்த கிராக்கு, இந்த மேலே இருக்க கிளாஸ் வந்து கிராக் ஆகும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு லேயர் இருக்கும். ஸோ அந்த லேயர் வந்து அந்த 20% அடியும் அந்த லேயர் தாங்கிக்கும். ரொம்ப ஃபோர்ஸான அடிக்கு தான் டிஸ்பிளே உடையும். நார்மலாக அடிப்படுறது கீழே விழுகிறதுக்கெலாம் வந்து இதுதான் ஃபால்ட் ஆகும். நம்ம பிரித்து போட்டுட்டு புதுசு மாற்றிக்கலாம். அவர் இதை ஒழுங்காக ஒட்டியிருந்தாருன்னா அவர் டிஸ்பிளே தப்பிச்சிருக்கும். இப்போ டிஸ்பிளே கிட்டத்தட்ட 7000 அவருக்கு வேஸ்ட்டாக போச்சு. இந்த லேயர் என்னன்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதாவது நிறைய பேர் இது என்ன லேயர்னு தெரியாமல் இருப்பாங்க. இது வந்து ஒரு சிலிக்கான் லேயரு, ஃபைபரேட்டிக் பேப்பர் மாதிரி தான் இதுவும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ரோலராக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு கீபேட் மொபைலுக்கு நிறையா ஒட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெம்பர் கிளாஸே வராத சூழ்நிலையில் மேலே வந்து ஒரு சேஃப்டிக்கு கட் பண்ணி ஒட்டுவோம். அதெல்லாம் ஒரு டைமு, அந்த ஒரு கணக்காலம் மட்டும். இப்போ இதெல்லாம் யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த லேப்டாப் வச்சுருக்கவங்க ஒரு சில எமர்ஜென்சிக்காக இதை ஒட்டிக்கலாம், டஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இதனால் என்ன பிரயோஜனம்னு கேட்டிங்கன்னா, சேஃப்டி வந்து ஒரு 0% தான். ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட 80% உங்களுக்கு சேஃப்டி. நீங்கள் மொபைல் வாங்கினா டெம்பர் கிளாஸ் ஒட்டுறதா இருந்துச்சுன்னா 5000 10,000 1000 2000க்குலாம் ஒட்டாதீங்க. வெறும் 200 150 100லேருந்து கிளாஸஸ் இருக்குது. இந்த மாதிரி 3D 5D 11D இருக்கும். அந்த மாதிரி ஒட்டினாலே போதும். நீங்கள் இந்த மாதிரி பேப்பரை வந்து 500 ரூபா 1000 ஒட்டிட்டு டிஸ்பிளே தான் போகும். அந்த பேப்பர் அப்படியே இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்களேன், இந்த பேப்பரில் ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு பாருங்கள். ஆனால் அவருக்கு டிஸ்பிளே போச்சு. இப்போ தான் போகிறாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கானில் தான் போகிறாரு அவர். நான் போய் பேசிக்கிறேன் அவனை அப்படின்னா. நீங்கள் சர்வீஸ் பார்க்குற ஆளாக இருந்தாலுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய லாபத்துக்காண்டி கஸ்டமருடைய பொருளை வந்து டேமேஜ் பண்ணாதீங்க. இந்த பார்ட்டி எதுக்கு இதை ஒட்டினார்னே தெரியல. இல்லை சொல்லணும். இதில் இன்னொரு மைனஸும் இருக்குது. இந்த பேப்பரில் வந்து இன்னொரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான கிளாஸஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கிராக் விழுந்திருந்தாலும் அழுக்காயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சோன்னு நான் சொன்ன மாதிரி இந்த ஷாம்பு, கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு இல்லை கோல்கேட்டு இந்த மாதிரி லைட்டாக டச் பண்ணி ஸ்க்ரீனை தொடச்சிட்டு ஒரு கிளாத் வச்சு தொடச்சின்னா பளிச்சுன்னு இருக்கும், அவ்வளோ கிளியராக இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. பாருங்கள், என்னுடைய ஃபேஸே பாதி மறைஞ்சிரும்.
ஏன்னா இருக்கிற அழுக்கு ஃபுல்லாக இதை எடுத்து வச்சிருக்கோம். கிராக் வாங்குற கிராக் எல்லாமே இதில் தான் இருக்கும். அடியை ஃபுல்லாக உள்ளே விட்டுரும் மொபைல் டிஸ்பிளேல. ஸோ இந்த மாதிரி பேப்பர் ஒட்டுறதா இருந்தால் நல்லா யோசிச்சுக்கோங்க. எங்கேயாவது சார் இந்த பேப்பர்னால உங்களுக்கு லைஃப் இருக்கும் சார், டிஸ்பிளே பாதுகாப்பு சார்னு சொல்லி ஏதாவது சொன்னாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க. ஏன்னா இப்போ நிறையா வந்து ஃப்ராட் வேலை பார்த்து 500 ரூபாய்க்கு ஏமாற்றி ஒட்டியிருக்கேன் அந்த ஒரு பேப்பரை, எவன்னு தெரியல. டிஸ்பிளே ஒட்டுறதா இருந்துச்சுன்னா, மேலே டெம்பர் கிளாஸ் சேஃப்டிக்கு ஒட்டுறதா இருந்துச்சுன்னா நல்லா யோசிச்சு திக்னஸான கிளாஸை ஒட்டி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.